வேலூருக்கு மருத்துவ வசதிகளை பயன்படுத்த வருகின்ற வெளியூர் மக்களுக்கு ரூபாய் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல டாக்டர் கலைஞர் தங்கும் விடுதி கட்டப்பட்டு வருகின்றது. வேலூர்ல கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு வென்ட்லாண்ட் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, குடியாத்தத்துல 40 கோடி ரூபாய் மதிப்பிலும், அணைக்கட்டுல 20 கோடி ரூபாய் மதிப்பிலும், காட்பாடியில 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் அரசு மருத்துவமனை. நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு முதன் முறையாக பீஞ்சமந்தை மலகிராமத்துக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முதல் முறையாக சாலை வசதி. காட்பாடியில 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு கலை அறிவியல் கல்லூரி. குடியாத்தம் தொகுதியில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட இருக்கின்றது. சத்துவாச்சாரியில் உள்ள எஸ்டிஏடி வெயிட் லிப்டிங் சென்டர் விரைவில் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே போல சென்ற ஆண்டு இதே போல நடந்த ஒரு அரசு விழாவில் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கோரிக்கை, மாவட்ட விளையாட்டு வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய தடுப்பு சுவர், காம்பவுண்ட் சுவர் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருந்தார். முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதற்கென்று 3 கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்கான பணிகளும் விரைவில் துவங்க இருக்கின்றது. விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் 181 கோடி ரூபாய் மதிப்பில் 9 தடுப்பணைகள், அப்துல்லாபுரத்தில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா, மினி ஜவுளி பூங்கா, இப்படி இந்த மாவட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டே இருக்கின்றார், அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார்.